தேர்தல் ஆணையம், காவல்துறை என அனைவரும் அனுமதி கொடுத்தாலும் தவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தை அடுத்தடுத்து ரத்து செய்து வரும் விவகாரத்தில் மர்மம் நீடிக்கிறது. விஜய் கேட்கும் தேதியில், கேட்கும் நேரத்தில் தேர்தல் ஆணையம் பிரச்சாரத்திற்கு அனுமதி கொடுத்து வந்தாலும் திட்டமிட்டபடி விஜய் பரப்புரைகளில் பங்கேற்கவில்லை. ஏப்ரல் 6ஆம் தேதியன்று வில்லிவாக்கம், தி நகரிலும், ஏப்ரல் 7ஆம் தேதியன்று சைதாப்பேட்டையிலும் பிரச்சாரத்திற்கு அனுமதி கிடைத்தும் விஜய் அவற்றை ரத்து செய்திருந்தார். அதேபோல காரைக்குடியில் நேற்று பிரச்சாரத்திற்கு சென்ற விஜய் ஒரு வார்த்தை கூட பேசாமல் சென்னை திரும்பினார். இன்று கடலூரில் நடைபெறவிருந்த பிரச்சாரத்தையும் விஜய் திடீரென ரத்து செய்துவிட்டார். கடலூரில் விஜய்க்கு அனுமதி கொடுத்ததால் துணை முதலமைச்சர் உதயநிதியின் பரப்புரைக்கு கூட அனுமதி மறுக்கப்பட்டது. மேலும் விஜய் பயணிக்கும் சாலைகளில் பைக்குகள் பின்தொடராத வகையில் காரைக்குடியில் போலீசார் சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அவ்வாறு செய்தாலும் கூட பிரச்சாரத்தை அடுத்தடுத்து விஜய் ரத்து செய்கிறார். பிரச்சாரத்திற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றால் அறிக்கை வெளியிட்டும் பேட்டி கொடுத்தும் கேள்வி கேட்கும் தவேகவின் முக்கிய நிர்வாகிகளோ விஜய் பிரச்சாரம் ரத்தாகும் போது அவரது உரையை கேட்க காத்திருந்த தொண்டர்களுக்காக விளக்கமோ காரணமோ வெளியிடுவதில்லை. மேலும் மார்ச் 21ஆம் தேதி முதல் நாள்தோறும் விஜய் வீதி வீதியாக மக்களை சந்திப்பார் என தவேக நிர்வாகிகள் கூறி வந்த நிலையில் 20 நாட்களில் தற்போது வரை 5 நாள் கூட விஜய் முழுமையாக பிரச்சாரத்திற்கு வரவில்லை.